ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தமிழக அரசாங்கம் வெளியிட்டிருக்கிற ஒரு அறிவிப்பு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அறிவிப்பு பார்த்தீங்கன்னாக்கா, கலை கல்லூரி மாணவர் சேர்க்கை இன்று முதல் ஆன்லைனில் பதிவு செஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தமிழக அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா, +2 முடித்த மாணவர்கள் அனைவருமே அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இளநிலை பட்டப்படிப்பில் சேர ஒவ்வொரு ஆண்டிலுமே கல்லூரியில் வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கொரோனா ஊரடங்கு காரணமாக தொற்று பரவாமல் தடுப்பதற்கு காரணமாக இந்த நேரடி விண்ணப்பத்தை தடை செஞ்சுருக்காங்க. ஸோ இதனால் அரசு தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா, விண்ணப்பத்தை வந்து நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவே நீங்கள் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா 2 வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இந்த 2 வெப்சைட்டோட லிங்க்கும் நம்ம வீடியோ கீழே கொடுத்துருக்கோம். இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னாக்கா, இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னாக்கா 31ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, +2 10ஆம் வகுப்பு சான்று, அப்புறமா குடும்ப ஆண்டு வருமான சான்று, ஜாதி சான்று, அப்புறமா இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து 25ஆம் தேதிக்குள்ளே ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை இதுக்குள்ளே நீங்கள் இந்த அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணணும். அதாவது உங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டு இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இது குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தாக்கா நீங்கள் 2 ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, லேண்ட்லைன் நம்பர். இந்த லேண்ட்லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இதே போல் தான் தனியார் கல்லூரியில் இருக்கிறவங்களும் ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் உங்கள் ஊரில் இருக்கிற நீங்கள் எந்தெந்த காலேஜ் உங்களுக்கு தேவையோ, இல்லை நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் கூட நீங்கள் ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும். அதேமாதிரி ப்ரைவேட் காலேஜும் நீங்கள் ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும். ஸோ இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை இதுவரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Subscribe to my channel. இந்த வெப்சைட்டோட லிங்க்கே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட் வந்து நம்மளோட வெப்சைட் தான். ஸோ இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணினாக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 லிங்க் இருக்கும். இங்கே ஒரு லிங்க் இருக்குது, அதேமாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு லிங்க் இருக்குது. ஸோ இதில் எந்த லிங்க் வேணாலும் நீங்கள் 2 ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஒரு லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ண உடனே நெக்ஸ்ட் ஒரு பேஜ் டேரெக்டாக போவோம். ஸோ இந்த பேஜ் பார்த்தீங்கன்னாக்கா இது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இவங்களோட வெப்சைட்டு. ஸோ இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணினாக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டெப் 2 அப்ளை ஆன்லைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ண சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்தா, இப்போது இந்த இடத்துல 3 ஐக்கன் இருக்குல்ல, அந்த ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இதை கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் இன் தமிழ் வழிமுறைன்னு போட்டிருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே ஒரு PDF ஃபைல் ஓப்பன் ஆகும், டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ டவுன்லோட் கொடுத்த உடனே அந்த PDF ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம. ஸோ இப்போ ஓப்பன் வருது. ஸோ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ண உடனே PDF செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா PDF ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா பதிவு செய்யும் முறைன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஸோ இதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ஸோ ஃபுல்லாக தமிழில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த மாதிரியாக நீங்கள் பதிவு பண்ணணும், ஸோ அந்த எந்தெந்த ஸ்டெப்பில் நீங்கள் கடைப்பிடிக்கணும்னு சொல்லிட்டு இதில் போட்டிருப்பாங்க. ஸோ ஃபுல்லாகவே இதில் எல்லாமே இருக்கும், PDF ஃபைலில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறது. சரி, நம்ம இப்போ அப்ளை பண்ணலாம். நான் இப்போ பேக் வந்துடுறேன். பேக் வந்தாச்சு. பேக் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டெப் 2 அப்ளை ஆன்லைன் சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு இருக்கும். ஏற்கனவே நீங்கள் பதிவு பண்ணியிருந்தாக்கா டேரெக்டாக இமெயில் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணலாம். நம்ம வந்து புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணுறதால நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து கேண்டிடேட் நேம் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுடைய பேர் வந்து இந்த மார்க் ஷீட்லாம் எப்படி இருக்கோ அதை மாதிரி இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கிங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி இந்த இடத்துல கொடுக்கணும். அதுக்கப்புறமா இந்த இடத்துல உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இங்கே என்ன டைப் பண்ணீங்களோ அது சேம் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கங்க. அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஜென்ரேட் OTP கொடுத்தீங்கன்னா ஒரு OTP மெசேஜ் வரும். அந்த OTP மெசேஜை இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துங்க. OTP மெசேஜ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வராது, உங்களுடைய இமெயில் ஐடிக்கு தான் வரும். அந்த இமெயில் ஐடியில் இருக்கிற OTP எடுத்து இங்கே என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் ஒன்று கொடுப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் சொல்லிட்டு வந்திருக்கும். இப்போது லாகின் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி என்டர் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு அது 2 கொடுத்துட்டு சைன்இன் கொடுத்துங்க. சைன்இன் கொடுத்த உடனே நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு பதிவு கம்ப்ளீட் ஆகிடுச்சு சொல்லிட்டு வந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா விண்ணப்பம், உங்களுடைய விண்ணப்பம் தான் பெண்டிங்கில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய காலேஜ் அண்டு கோர்ஸ் செலெக்ஷன் தேர்வு, நீங்கள் வந்து எந்த காலேஜ்ன்றதை செலக்ட் பண்ணணும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய பேமெண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கிறது. ஸோ இந்த 3 ஆப்ஷனை இங்கே கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா அப்ளிகேஷன், ஸோ இந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் வந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து ஆல்ரெடி நீங்கள் கொடுத்துருப்பீங்க. இந்த நேம் கரெக்டாக கொடுங்க. இந்த நேம் வந்து தப்பாக கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை ஆகிடும். ஏன்னா இந்த நேம் வந்து உங்களுடைய 12th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குது, அதேமாதிரி 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதேமாதிரி கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுடைய
ஃபாதர் நேம் வந்து இங்கே கொடுக்கணும், தந்தை பெயர். அதுக்கப்புறமா இந்த இடத்துல உங்களுடைய பாலினம், நீங்கள் ஆனா பெண்ணான்றது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா டேட் ஆஃப் பர்த். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இமெயில் ஐடி கொடுக்க சொல்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம இமெயில் ஐடி கொடுத்து தான் ரிஜிஸ்டர் ஆகிப்போம், அதனால் ஆட்டோமேட்டிக்காக இமெயில் ஐடி இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைன்னா மாற்றிக்கலாம் இதில் இருந்து கூட. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மொபைல் நம்பர் கொடுக்க சொல்கிறாங்க. நம்மளுடைய மொபைல் நம்பர் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா உங்களுடைய நேஷனாலிட்டி, நீங்கள் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கனாக்கா நீங்கள் எந்த நாடுன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்க வேண்டியது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன், ஸ்ரீலங்கன், என்ஆர்ஐ, ஃபாரின் நேஷனல், அந்த மாதிரி அதர்ஸ்னு சொல்லிட்டு போட்டுருக்குது. ஸோ இந்தியன்னா இந்தியன் கொடுங்க. ஸோ இந்த இடத்துல கீழே ஸ்க்ரால் பண்ணினாக்கா உங்களுடைய ஸ்டேட், எந்த ஸ்டேட்லேருந்து நீங்கள் படிக்க போகிறீங்கன்றதை கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணினாக்கா நீங்கள் தமிழ்நாடுன்றதை செலக்ட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக் இந்த இடத்துல செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் நம்பர் கொடுங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல ரீஜியன், அதாவது நீங்கள் எந்த மதம்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணினாக்கா எந்த மதன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கம்யூனிட்டி கேட்டிருப்பாங்க. ஸோ எந்த கேஸ்ட் நீங்கள் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணி எந்த கேஸ்ட்ன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேஸ்ட் நேம் அண்ட் கேஸ்ட் கோடுன்னு கேட்டிருப்பாங்க. சாதி பெயர் மற்றும் சாதி குறியீடுன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணினாக்கா உங்களுடைய சாதி குறியீடு என்னவோ அது வரும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணுறத பொறுத்து இங்கே மாறுபடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அட்ரஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய அட்ரஸ் என்ன இருக்கோ அதை வந்து இங்கே டைப் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைன் 1 அட்ரஸோட உங்களுடைய முகவரி, 2வது முகவரி என்னவோ அதை டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா தாலுக்கா, எந்த தாலுக்கான்றதை இங்கே நீங்கள் டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுடைய பின்கோடு, ஏரியா பின்கோடு இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இன்னொரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிசேபிலிட்டின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஒரு மாற்றுத்திறனாளியா இல்லையான்னு கேட்டிருப்பாங்க. இருந்தாக்கா ஆமான்னு கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. ஸோ இதை ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிங்க. ஓகே கொடுத்தீங்கன்னாக்கா கீழே பார்த்தீங்கன்னாக்கா செலக்ட் டிசேபிள்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ எந்த மாதிரியாக நீங்கள் வந்து ஊனமுட்டுறீங்க கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த கிளிக் பண்ணினாக்கா எதுவுமே நம்ம வந்து ஊனமுட்டுறவங்க இல்லை. அப்படி இல்லைனாக்கா நீங்கள் ஊனமுட்டு செலக்ட் பண்ணி இந்த ஆப்ஷன் மாதிரி வந்துருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளிக்குரிய பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து மாற்றுத்திறன் அற்றவங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பர்சன்டேஜ் அளவில் போடணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல சிறந்த விளையாட்டு நபர், நீங்கள் ஏதாவது விளையாட்டு நபராக இருந்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல எஸ்ன்னு கொடுங்க, இல்லை நோன்னு கொடுங்க. ஸோ எஸ் கொடுத்து ஓகே கொடுத்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல லெவல் ஆஃப் பார்ட்டிசிபேஷன், நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல எந்த லெவலுக்கு நீங்கள் வந்து பாசிட்டிவ் பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து விளையாட்டு இதில் வந்து நீங்கள் வந்து வின் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல் சொல்லிருப்பாங்க. ஸோ இங்கே டிஸ்ட்ரிக்ட் லெவல் கொடுத்து ஓகே கொடுத்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல சில்ட்ரன் அண்ட் எக்ஸர்வீஸ்மேன் கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து உங்கள் அப்பா வந்து எக்ஸர்வீஸ் மேனான்னு கேட்டிருப்பாங்க. இருந்தாக்கா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. ஸோ நான் நோ கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் என்சிசி சர்டிஃபிகேட் ஹோல்டர்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் என்சிசி ஆல்ரெடி உங்கள் ஸ்கூலில் வந்து என்சிசி மாஸ்டர் நீங்கள் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்சிசியில் இருந்தீங்கன்னாக்கா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. ஸோ உங்களுக்கு எதுவும் பார்த்து செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செலக்ட் எனி ஆப்ஷன், அதாவது நீங்கள் ஒரு அந்தமான் நிக்கோபார் தீவில் வந்து தமிழினத்தை சேர்ந்தவரா கேட்டிருப்பாங்க. நீங்கள் அந்தமான் நிக்கோபார் தீவில் தமிழ் மக்கள் இருக்காங்க, அவங்க இனத்தை சேர்ந்தவங்களாம் கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுங்க. நோ கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே ஸ்கால் பண்ணாங்க இந்த இடத்துல கண்டினியூ என்ற ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பதிவு எண் கேட்டிருப்பாங்க. ஸோ +2 ரிஜிஸ்டர் நம்பர் என்டர் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துல குவாலிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் கேட்டிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா HSC 12th சர்டிஃபிகேட்டோட தகுதி என்னன்னு கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல கிளிக் பண்ணினாக்கா வரும். HSC ஆல்ரெடி செலெக்ஷன்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல +1 பாஸ் பண்ண தேர்ச்சி மதிப்பெண் நீங்கள் பாஸ் பண்ணவங்களா இல்லையான்றதை கேட்டிருப்பாங்க. இதில் ஆல்ரெடி எஸ்ல தான் இருக்கும். ஸோ நீங்கள் +1 பாஸ் பண்ணால் +2 அப்ளை பண்ண முடியும். ஸோ இது கேட்டிருக்கான்னு தெரியல. +1 வந்து நீங்கள் பாஸ் பண்ணால் எஸ் கொடுத்துங்க. எஸ் ஆல்ரெடி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்வி முறை, இந்த HSC கல்வி முறை எந்த மாதிரி கேட்டிருப்பாங்க, இதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒகேஷனலாக இல்லை அகாடமிக்கா இல்லை HSC குரூப்பான்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஒகேஷனல் செலக்ட் பண்ணுங்க, இல்லைனா HSC அகாடமிக் கொடுங்க. நான் ஒகேஷனல் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மீடியம் ஆஃப் ஸ்டடி இன் HSC கேட்டிருப்பாங்க. நீங்கள் பயிற்சி மொழி பாடம், உங்களுடைய மொழி பாடம் பார்த்தீங்கன்னா தமிழா, இங்கிலீஷா, இல்லை தெலுங்கா, இல்லை மலையாளம், இல்லை கன்னடா இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க, உருதுன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ தமிழ் என்று செலக்ட் பண்ணிங்க, ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் நீங்கள் படிச்சிங்களோ அதை செலக்ட் பண்ணிங்க. இந்த இடத்துல போர்டு, எந்த போர்டுன்னு கேட்டிருப்பாங்க, தமிழ்நாடா என்னன்னு கேட்டிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எஜுகேஷன் ஸ்கூல், இல்லைனா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் டெல்லி, இந்த மாதிரி இதில் எந்த ஸ்கூல் நீங்கள் போர்டு எக்ஸாம் எழுதினீங்களோ அதை பார்த்து செலக்ட் பண்ணிங்க. நான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எக்ஸாம் தான், அதனால் தமிழ் செலக்ட் பண்ணிட்டு எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே இடத்துல கண்டினியூ என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய மார்க் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணணும். ஸோ எத்தனை மார்க் நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு என்ட்ரி பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சீரியல் நம்பர் 1 கொடுத்துருப்பாங்க. லாங்குவேஜ் மொழி பாடம் வந்து தமிழ். இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணணும் என்னன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் கோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் என்ன லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல கோடு வந்துடும். அதுக்கப்புறமா இந்த இடத்துல உங்களுடைய பதிவு எண், நீங்கள் ரிஜிஸ்டர் எண் வந்துடும். அதாவது உங்களுடைய +2 ரிஜிஸ்டர் எண் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் மார்க் எவ்வளவு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பெற்ற மதிப்பெண்கள் எவ்வளோ பெற்றீங்கன்னு சொல்லிட்டு இங்கே எழுதணும். நீங்கள் டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுடைய
மந்த்து இயர் பாசிங், அதாவது நீங்கள் வருடம் எந்த மாதம் எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்கன்றதை இங்கே எழுதணும், டைப் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த இடத்துல நம்பர் ஆஃப் அட்டம், எத்தனை தடவை நீங்கள் வந்து அட்டம் பண்ணீங்கன்றதை நீங்கள் வந்து இந்த இடத்துல குறிப்பிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் 2ன்னு போட்டிருக்காங்க, இந்த இடத்துல ஆங்கிலம் போட்டிருக்காங்க. அதேமாதிரி சப்ஜெக்ட் கோடு இங்கிலீஷ் இருக்குது. சப்ஜெக்ட் கோடு என்னென்னா 12. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ரிஜிஸ்டர் நம்பரு, உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் ஆல்ரெடி வந்துடும். இது மதிப்பெண் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி சேம் அதே மாதிரி தான். பெற்ற மதிப்பெண் எவ்வளோ மதிப்பெண் எவ்வளோ பெற்றீங்க, அது எந்த இயர் பாஸ் பண்ணீங்கன்றதை இங்கே டைப் பண்ணணும். அதேமாதிரி எத்தனை முறை அட்டன் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இங்கே டைப் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த இடத்துல சீரியல் நம்பர் 3 கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய சப்ஜெக்ட் பாடம் என்ன, 3ஆவதாக என்ன சப்ஜெக்ட், மேக்ஸ் இருக்கும், மேக்ஸ் இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு கணிதம் என்ட்ரு பண்ண அப்புறமா பாட குறியீடு, அதோட என்ன குறியீடுன்றதை இங்கே டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரிஜிஸ்டர் நம்பரு ஆல்ரெடி இருக்கும் இந்த இடத்துல. அதுக்கப்புறமா மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ வாங்கினீங்க, 100க்கு எவ்வளோ வாங்கினீங்க, 100 மார்க் தான் மேக்ஸிமம் மார்க்கு, இது எவ்வளோ வாங்கினீங்கன்றதை இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து எந்த மாதம் எந்த வருஷத்தில் நீங்கள் பாஸ் பண்ணீங்கன்றதை இங்கே டைப் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அட்டம்ஸ், எத்தனை தடவை நீங்கள் வந்து அட்டம் பண்ணீங்கன்றதை எழுதணும். ஒரே டைமில் பாஸ் பண்ணால் 1 போடுங்க, 2 டைம் பாஸ் பண்ணிங்கன்னா 2 போடுங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் 4வது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதே சேம் தான் சப்ஜெக்ட், 4ஆவதாக என்ன சப்ஜெக்ட் அதை குறியீடுங்க போடுங்க, சப்ஜெக்ட் கோடு என்ன போடுங்க, அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் நம்பர் ஆல்ரெடி இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் எல்லாமே சேம் இதே மாதிரி தான் நீங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது 5வது. ஸோ இது மாதிரி எத்தனை உங்களுக்கு புக்கு இருக்குதோ அத்தனை நம்பர் உங்கள் வரும். 6வது. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எல்லாமே இப்போ வந்து மார்க் எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிட்டேன். ஸோ உங்களுடைய சப்ஜெக்ட் மார்க் எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிக்கிங்க. என்ட்ரு பண்ண அப்புறமா லாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணினாக்கா இந்த இடத்துல உங்களுடைய மார்க்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கும், எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா HSCயில் அதாவது +2ல எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க, பார்ட் 1 பார்ட் 2ல எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க, ஜென்ரல் எவ்வளோ மார்க் வந்திருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிங்க. செக் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். உங்களுடைய பேர், உங்கள் அப்பா பேர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், மேலா ஃபீமேல்ன்ற டீட்டெயில்ஸு எல்லாமே இதில் வந்திருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனு, உங்களுடைய மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, அப்புறமா ரிஜிஸ்டர் நம்பரு, அப்புறம் எல்லாமே உங்களுடைய கேஸ்ட் நீங்கள் என்னென்ன ஃபில் பண்ணி எல்லாம் வந்திருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா மார்க் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய மார்க் எல்லாமே இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு பண்ணியிருப்பீங்க, எத்தனை அட்டெம்ப்ட்டில் பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே இதில் வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதில் வந்திருக்கும், இடஒதுக்கீடு இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா டிசபிலிட்டி வந்து நம்ம வந்து இல்லை நோ கொடுத்துருக்கோம். ஸோ அது எல்லாமே நோ கொடுத்துருக்கோம். நம்ம வந்து இதில் பார்த்தீங்கன்னாக்கா லெவல் பார்ட்டிசிபேஷன், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணது எல்லாமே இதில் வந்திருக்கும். இதெல்லாம் ஒரு பார்த்தீங்கன்னா பட்டியலில் உள்ள அனைத்து விவரங்களையும் கவனமாக சரிபார்த்து சமர்ப்பித்த பிறகு எந்த மாற்றமும் செய்ய இயலாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. அப்புறமா இந்த இடத்துல அக்செப்ட் அண்ட் சப்மிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்த உடனே நெக்ஸ்ட் ஒரு ஹோம் பேஜ் வந்துடும். அந்த ஹோம் பேஜில் போய்ட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணினாக்கா இந்த இடத்துல ஒன்லி ரிஜிஸ்டர் கேண்டிடேட் சைன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து சைன்இன் பண்ணுங்கள். சைன்இன் பண்ண உடனே நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் பண்ணது இந்த இடத்துல இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணது இந்த இடத்துல கிரீன் கலர் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது. பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த காலேஜில் படிக்க போகிறீங்க, என்ன கோர்ஸ் படிக்க போகிறீங்கன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கு இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா காலேஜ் அண்ட் கோர்ஸ் செலெக்ஷன் ஃபார்ம் சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஸோ உங்களுடைய கல்லூரியை வந்து நீங்களே தேர்ந்தெடுத்துக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்ளிகேண்ட் ஹேவ் பி பே 50 rupees ஃபார் ஈச் காலேஜ் செலெக்ஷன் சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 38 ரூபா போட்டிருக்காங்க. அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 2 ரூபா. இதே SC STக்கு இந்த வந்து ஃபீஸ் எதுவுமே கிடையாது, ஃப்ரீன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இந்த விண்ணப்பதாரர் ஒவ்வொரு கல்லூரி தேர்வுக்கு 50 ரூபா செலுத்த வேண்டும் சொல்லிட்டு இங்கிலீஷில் போட்டுருங்க, தமிழில் போட்டுருங்க, படித்து பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தாழ்த்தப்பட்ட பழங்குடியினருக்கு தமிழ்நாடு அரசு வழங்கிய சரியான சமூக சான்று இருந்தால் விண்ணப்ப கட்டணம் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தாழ்த்தப்பட்டவருக்கான சான்றிதழ் கொடுத்தீங்கன்னா இந்த கட்டணம் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய காலேஜ் டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் எந்த காலேஜில் படிக்க போகிறீங்கன்றதை செலக்ட் பண்ணணும். இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து நிறைய காலேஜ் வந்து ஊர் காமிப்பாங்க, இந்த டிஸ்ட்ரிக்ட் காமிப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோயம்புத்தூர் வச்சுக்கிங்க, ஓகே கொடுத்துங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காலேஜ் கோட் அண்ட் நேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த காலேஜில் படிக்க போகிறீங்கன்றதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற காலேஜ் எல்லாமே இங்கே வந்திருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கவர்மெண்ட் காலேஜ் செலக்ட் பண்ணுறேன், ஓகே கொடுத்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா மீடியம் பயிற்சி மொழின்னு கேட்டிருப்பாங்க, எந்த நீங்கள் லாங்குவேஜில் படிக்க போகிறீங்கன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா தமிழா இங்கிலீஷான்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் தமிழ்னா தமிழ் கொடுங்க, இல்லை இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் கொடுங்க, ஓகே கொடுத்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷிஃப்ட்டு நீங்கள் வந்து பார்ட் டைமில் படிக்க போகிறீங்களா இல்லை ரெகுலரில் படிக்க போகிறீங்களான்றதுக்கும் கிளிக் பண்ணினாக்கா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் இல்லை செகண்ட் ஷிஃப்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஷிஃப்ட்ன்றது பார்ட் டைமில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுன்னு பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா என்ன படிக்க போகிறீங்க, எந்த கோர்ஸ் படிக்க போகிறீங்கன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா BA இங்கிலீஷ், BA எக்கனாமிக், அந்த மாதிரி ஒரு 3 கோர்ஸ் தான் வருது. நான் செலக்ட் பண்ண காலேஜில் இந்த 3 கோர்ஸ் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எந்த கோர்ஸ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்கலாம். ஸோ இதுவே நீங்கள் வந்து கோர்ஸ் கம்மியாக இருக்குன்னு அதிகமாக தேவைப்படும்னாக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட் கோர்ஸ் பாடப்பிரிவினை சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணினாக்கா உங்களுக்கு வந்து திரும்பவும் ஒரு காலம் ஆட் ஆகும். இதில் வந்து நீங்கள் வந்து வேறு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம், அந்த ஷிஃப்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வேறு ஒரு கோர்ஸ் வந்து கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு வேறு கோர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி தேவையில்லைனாக்கா இந்த இடத்துல நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா கேன்சல் ஆகிடும். ஸோ இதுவே கீழே பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல
50 ரூபா போட்டிருப்பாங்க. அதாவது ஒரு காலேஜுக்கு 50 ரூபா, ஒரு அப்ளிகேஷனுக்கு 50 ரூபா கேட்குறாங்க, ஃபீஸ் கட்டணும். இதுவே நீங்கள் வந்து வேறு ஒரு காலேஜுக்கு போட போகிறீங்க. இப்போ இதுக்கு ஒரு காலேஜ் போடுறீங்க, அதேமாதிரி உங்களோட சாய்ஸ் இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் வேறு ஒரு காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னாக்கா இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக் வேறு டிஸ்ட்ரிக் எது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு நீங்கள் எந்த காலேஜ் படிக்க போகிறீங்க, என்ன கோர்ஸ் படிக்க போகிறீங்க, எந்த மீடியம் படிக்க போகிறீங்கன்றதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு வந்து தேவையில்லை, இங்கே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 100 ரூபா இருந்துச்சு, 50 ரூபா இருந்தது 100 ரூபா வந்துருச்சு. ஏன்னா நீங்கள் வந்து செப்பரேட்டாக இன்னும் ஒரு காலேஜை செலக்ட் பண்ணுறீங்க, அதனால் உங்களுக்கு வந்து 100 ரூபா ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து காலேஜ் 2-3 காலேஜ் நீங்கள் ஆட் பண்ண உங்களுக்கு வந்து 50 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா ஆகிட்டே இருக்கும். ஆனால் ஒரே காலேஜில் பாட கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கிட்டால் உங்களுக்கு வந்து அமௌண்ட் ஏறாது. அதுவே நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் மாற்றி வேறு காலேஜ் ஏதாவது தேடுற மாதிரி இருந்தாக்கா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் அமௌண்ட்டு ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது தேவையில்லை, உங்களுக்கு தேவையில்லைனாக்கா இந்த இடத்துல டெலீட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டெலீட் ஆகிடும். ஸோ டெலீட்னு கொடுத்து ஓகே கொடுத்துங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த காலேஜ் வந்து வேறு காலேஜ் தேடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல அமௌண்ட் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு காலேஜாக செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கீழே இருக்கிற சப்மிட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுவோம். ஸோ கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல யுவர் அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, உங்கள் விண்ணப்பம் வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. டேஷ்போர்டை கிளிக் பண்ணுவோம். ஸோ கிளிக் பண்ணோடனே திரும்ப டேஷ்போர்டு போகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா டேஷ்போர்டில் காலேஜை செலக்ட் பண்ணியாச்சு, கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த டேஷ்போர்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா பேமெண்ட், இந்த பேமெண்ட்டை பெண்டிங் சொல்லிட்டுருக்குல்ல இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். பேமெண்ட்டை கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இங்கே என்ட்ரி ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பேர் இங்கே இடத்துல என்ட்ரி ஆகிடும். அதுக்கப்புறமா இந்த இடத்துல உங்களுடைய மெயில் ஐடி வந்துடும். அப்புறமா உங்கள் மொபைல் நம்பரு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அப்ளிகேஷனோட ஃபீஸ் எவ்வளோன்னு போட்டிருப்பாங்க. இந்த நம்ம வந்து ஒரே ஒரு காலேஜாக செலக்ட் பண்ணோம், அதனால் ஒரு 50 ரூபா மட்டும்தான் இருக்குது. இதே நீங்கள் 2 காலேஜ் செலக்ட் பண்ணிங்கன்னா 100 ரூபா அந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் எத்தனை காலேஜ் செலக்ட் பண்ணிக்கிறோம் அத்தனை 50 ரூபா ஆட் ஆகும், அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல பேங்க் போர்ட்ஸ்னு போட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கு பேன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா பேமெண்ட் டீட்டெயில்ஸ், அதாவது பேங்க் ஆஃப் பரோடாவில் தான் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல கன்ஃபார்ம் டு பேன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய கார்டு நம்பரை கொடுத்துங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பிரி டேட்டு, சிவி நம்பர்லாம் கொடுத்து பேனை கொடுத்து டெபிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிரிண்ட்டு எடுக்க சொல்லிட்டு ஒரு பேமெண்ட் ஸ்லிப் ஒன்று தருவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பேமெண்ட் ரிசிப்ட் போட்டுருவோம், உங்களுடைய பேர், அதுக்கப்புறம் பேமெண்ட் வந்து ஆயிடுச்சா இல்லையான்ற டீட்டெயில்ஸ் இருக்கும், எப்போ பே பண்ணிக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ணணும், உங்களுடைய அப்ளிகேஷனை டெவலப் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா திரும்ப டேஷ்போர்டு போகணும். அதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹோம் டு பேஜ் இருக்குல்ல, ஹோம் பேஜ் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இது கிளிக் பண்ண உடனே திரும்ப ரீடேட் ஆகி கீழே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்துருச்சு. பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து பேமெண்ட் வந்து நான் கொடுக்கல, அதனால் எனக்கு பேமெண்ட் வந்து பெண்டிங்கிலே காமிக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து போயிட்டு இங்கே அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணால் இப்போ வந்து அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகலை. ஏன்னா நம்ம வந்து பேமெண்ட் கொடுத்தா தான் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகும். ஸோ அதனால் நம்ம பேமெண்ட் கொடுக்கல, அதனால் டவுன்லோட் ஆகலை. ஸோ நீங்கள் இந்த பேமெண்ட் கொடுத்த அப்புறமா நீங்கள் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு திரும்ப வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்பணும். ஸோ இதுக்கான பதிலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல கிளிக் பண்ணினாக்கா இந்த இடத்துல டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணினாக்கா நீங்கள் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இணைக்கணும்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு, அப்புறமா இந்த இடத்துல பார்வையற்றோருக்கான மருத்துவ இது அதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் இணைக்கணும். எலும்பியல் தீவிய வேட்பாளர் திறன் கொண்ட நபருக்கான மருத்துவ சான்று இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய சான்று எல்லாமே நீங்கள் வந்து அனுப்ப வேண்டிய தேதி கடைசி நாள் பார்த்தீங்கன்னாக்கா 5/8/2020க்குள்ளே நீங்கள் வந்து இது வந்து கொடுத்து அப்ளை பண்ணுற வேண்டியதாக இருக்கும். திரும்ப பதிவேற்றம் பண்ணணும். ஸோ எப்போ நீங்கள் வந்து இந்த பதிவேற்றம் பண்ண டேட்டு ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல டேட் வந்து கொடுக்குற டேட் சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணுறது லாஸ்ட் டேட்டு இந்த மாதம் 31/7 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த விண்ணப்பம் வந்து பதிவேற்றதுக்கான கடைசி நாளில் இப்போ விண்ணப்பம் பதிவேற்றதுக்கான ஸ்டார்டிங் நாள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல 25/7/2020 நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி அது கூட வந்து உங்களுடைய மார்க் ஷீட்டு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்ப வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த விண்ணப்பம் வந்து சென்று சேர வேண்டிய கடைசி நாள் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 5/8/2020க்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இந்த சைடு பாரில் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதேமாதிரி என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், என்னென்ன சர்டிஃபிகேட் வேணுன்றது பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான தேதிகள்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஸோ இதில் எல்லாத்தையுமே நீங்கள் மெயின் பேஜ்லையும் பார்க்கலாம், ஸோ இந்த பேஜ்லையும் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வந்து மெயின் பேஜில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் திரும்ப வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 5/8/2020 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து வெளியில் எங்கேயும் அலைய தேவையில்ல, உங்களுடைய மொபைல் மூலியமாகவே ஈஸியாக
அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய பேர் இப்போ +2 பாஸ் பண்ணியிருப்பீங்க வீட்டில். அவங்கலாம் பார்த்தீங்கன்னா ப்ரௌசிங் சென்டர் போயிட்டு அப்ளை பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இதுக்காக நீங்கள் போயிட்டு ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்ண தேவையில்ல. உங்களுடைய மொபைல் இருந்தால் போதும், வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் வீட்டில் உங்கள் அண்ணன் தம்பி இருப்பாங்க, அல்ல அக்கா தங்கச்சி இருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய ரிலேட்டிவ் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுறது எப்படின்னு தெரியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பார்த்தின கருத்துக்களை சொல்லணும்னு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்களை மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.